தனுசு ராசி அன்பர்களே, இவங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு விஷயம் சுதந்திரம், நீதி, நேர்மை, தத்துவம் கொண்ட ஒரு தனுசு ராசி அன்பர்கள். தத்துவ ஞானினே சொல்லலாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ரெஸ்பெக்ட் இருக்கணும், நியாயமாக இருக்கணும். இதுதான் இவங்களோட சிறப்பு. அதில் கற்றுக்கொள்ளும் தன்மையை தான் இருந்தால் கரெக்டாக ஏற்றுக்குவாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிறது ராசிக்கு. ஆனால் இந்த ராசிக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் கௌரவம் சரியாக கொடுக்காம இருந்தால் அந்த இடத்த மிதிக்க விட செய்யாது. கரைப்பார் கரைத்தாலும் கரையாத ராசியாக மாறிவிடும் இந்த ராசிக்கு. ஜூலை மாத பலன், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் ராசியில் ஆல்ரெடி சந்திரன் இருக்கார். இங்கே பௌர்ணமி யோகம் ஏற்படும். தனுசு ராசி புகழின் வெளிச்சத்துக்கு வருகிறீங்கன்னு சொல்லலாம். முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ பாப்புலாரிட்டி, என்னோடய டைம் எப்போ, பெஸ்ட் டைம் எது அப்படின்னு வைப்பாங்க. இப்போ தான், ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். சார், இந்த நேரத்தில் வெவ்வேறு ராஜயோகம் சொல்லுவாங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள். இது பொருளாதார ரீதியாக இடம், வீடு, சொத்தாக இருக்கலாம், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், ஒரு வயதானவங்க ரொம்ப ஒரு கேஸு, ஒரு டிஸ்பியூட் இருக்குது, பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது, தீர்வு வரதாக இருக்கலாம், தொலைந்து போன பொருள் கிடைக்கலாம், அடகு வைத்த பொருள் கிடைக்கலாம். யோகங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரங்க. வெளிநாட்டுக்கு போனால் அங்கேயே வீசா வாங்கலான் இருக்கேன், கொஞ்சம் இடம் மாறினா நல்லாயிருக்கும், இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இப்போ வேலை எப்படி சார் இருக்கும்? இந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ஆனால் வேலை பளு இருக்கும். என்ன சார் வேலை பளு அப்படின்னு? நிச்சயமாக. ஏன்னா அதாவது நிறைய பேர்த்துக்கு வேலை இருக்கிறவனுக்கு இருக்கிற திங்கக்கிழமை அப்படிங்கிறத விட வேலை இல்லாதவனுக்கு திங்கக்கிழமை கொடிதும்போம். புரியிருக்கா சொல்கிறேன். அப்போ நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லைங்க. எனக்கு வேறு கிளைண்ட்டில் எக்கச்சம். ஆனால் தனுசு ராசி இப்போ உங்களுக்கு வேலை இந்த இதில் ஜூலையில் வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சேஃபஸ்ட்டு சைடு சில வருடங்கத்துக்கு யோகமாக இருக்கின்றன அப்படின்னால் நிச்சயமாக வேலையை தக்க வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ப்ரொமோஷன் இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தான் கேட்கணும். அடுத்து, சார் திருமணம் இருக்கா சார்? யாருங்க இல்லைன்னு சொன்னது? உங்கள் ராசிக்கு திருமண யோகம் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை பேசிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய அம்சமாக உண்டு. இப்போ திருமணத்தில் பார்த்திங்கன்னா 2வது திருமணம் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு சிலர் நிறைய நாள் கணவன் மனைவியில் ரொம்ப கொஞ்சம் சரியாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியாக போகலை, பிரியலான் இருக்கோம் அப்படிங்கிற முடியல. அப்போ ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அந்த அமைப்பு இருக்கா இல்லையா? நான் பார்க்கும்போது ஒரு ராசிக்கு சொன்னேன், பார்த்தோன்னே சொன்னேன், இந்த ஜாதகத்தில் பார்ட்னர்ஷிப் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னேன். அவர் 98 பிறந்தவர். பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குங்களா அப்படின்னார். ஆமாங்க அப்படின்னா, ஆமாம் சார் பிரிஞ்சிருக்கோம், நான் பேயுடன் கூட வாழ்ந்து விடுவேன், என் மனைவியிடம் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏன்னா பாடுபட்டாங்க. அவர் சொல்லுவார், என் மனைவி கூட பரவாயில்ல, என் மாமியார் தான் அப்படின்னார். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் அவர். அந்த மாதிரி இது ஒரு சில பெண்களுக்கும் அமையும். அவங்க கணவன் மனம் இருப்பாங்க. அப்போ திருமண உறவில் முடிவெடுக்கும் காலகட்டம் பார்க்கணும். ரைட். அப்போ திருமணம் இல்லாதவங்களுக்கு இருக்கும், அதை பாருங்கள். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பிஸ்னஸ். சார் பிஸ்னஸ் ரீதியாக இந்த ராசி முயற்சி செய்து இப்போ தான் ஒரு பாயிண்ட் கிடைக்கிது. இத்தனால என்ன தவற விட்டோம், ஏன் நடக்கலை, பொருளாதார ரீதியாக தவற விட்ட சூழ்நிலைகள் என்ன, கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடியது, உதவிக்கரம் நீட்டுமா, இது மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடந்து பிஸ்னஸில் மேலே கொண்டு வர வாய்ப்புண்டு. ஆனால் கடின உழைப்பு தேவை தான். இந்த ராசி எப்பவுமே சுக்கர கடாச்சத்தை பிஸ்னஸ் செய்யும் இடத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 11ஆம் அறிவு சுக்கரன் இருக்கும்போது 10ல் சுக்கரன் நீச்சம். அப்போ கலை உணர்வு இல்லாமல் இருக்கும்போது இந்த ராசி இந்த க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் டல்லாகிட்டே போகும். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல வெளிச்சம் லைட் இருக்கணுங்க. பர்ஃபெக்ட். இப்போ குழந்தைங்க பிறக்க வாய்ப்புண்டு. நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் IVF ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் போன டைம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் IVF வரைக்கும் போய் ஃபெயிலியர் ஆச்சு. நல்லா தான் சார் பார்த்தோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார், என்னன்னே தெரில, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும், அமைப்பு இருக்கா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது குழந்தை பிறப்பு இருக்கா இல்லைன்னு. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய பேர் பேங்கிங் செக்டர் ட்ரை பண்ணவங்க, டீச்சர் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணவங்களுக்கு யோக காலகட்டம் இருக்குது. சார் சொத்து சுகம் சேர்க்கலாமா? பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். 2வது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும் நல்லாயிருக்கு, இல்லை எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் நல்லாயிருக்கு. புதுசாக வருதே ஃப்ளக்ஸ் ஹைட்ரோ எத்தனாலோட மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் ஓகே. ஆல்ரெடி புதுசு வேறு ஒரு வண்டி வாங்குகிறோம் பார்த்துட்டு வாங்கணும். ஏன்னா சனியோட தாக்கம் இருக்கின்றன, சனி வக்கரம் பெற்று கொண்டிருக்கின்றன. இப்போ கமிஷன் வகையில் வருமானம் உண்டுங்க. ஆணும் பெண்ணும் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள் யோகமாக இருக்கின்றன. மாணவர்கள் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், இடம் மாறி படிக்கக்கூடிய அம்சங்கள் வந்தாச்சு. ஆக மொத்தம் சிறப்பான காலகட்டம், வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ராசி என்ன சார் பரிகாரம் பண்ணிக்கணும்? சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட பரிகாரம் தேவை. குறிப்பாக நீங்கள் நடராஜரை தரிசனம் செய்தால் நலமுடன் வாழலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சார பலாபலன்கள் நமக்கு செய்யும் சாதக பலன்கள் என்ன, பாதகம் என்ன தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது துல்லியத்தை நோக்கி நகர்றாங்க.
கோச்சாரம் ஆசையை கொடுக்கும், வாய்ப்பை கொடுக்கும். சம்பவம் தசாபுத்தி காலகட்டம் வரும். அப்போ நமக்கு இது எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு ஜாதக ரீதியாக பார்க்கணும். உங்கள் தனித்த ஜாதகம் பார்க்கும்போது, சார் திருமண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இடமாற்றங்கள் எதாக இருந்தால், சொத்து சுகம், குழந்தை பாக்கியங்கள், புகழின் வளர்ச்சி, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்புகள், நோய் நொடி, கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், திருமண உறவு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பிரச்சனை இருந்தால் அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, பணத்தை சேமிப்பேனா, உடல்நிலை நல்லா இருக்குமா, ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டுமா, வெளிநாடு எப்படி இருக்கும், புகழ் எப்படி கிடைக்கும், கோயில் கட்டலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நிறைய பேத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சார் எப்போ பண்ணலாம், எது ரைட் டைம், என்ன மாதிரி பிஸ்னஸ், அது கோச்சாரத்தில் சொல்ல முடியாது, ஜாதக ரீதியாக சொல்ல முடியும். இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அற்புதமாக எது நடக்கும்னு தெளிவாக சொல்லிடலாம். இது முக்கியமான விஷயம். யாருக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ச் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கேடுங்க. நவீன காலகட்டத்துக்கு எந்த மெத்தட் இருந்தாலும் அது ஃபண்டமெண்டல் தான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடணும் ஜோசியத்தில் இந்த புக் பார்த்திங்கன்னா கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர பரிவர்த்தனைகளுக்கு உண்டானது. நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில் எழுதியிருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இது படித்து முடித்தோடனே நீங்களே ஒரு ஜோசியர் ஆயிடலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளெலாம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க் கூட கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்க இது வழிவகை என்ன. இந்த ஜூலை மாதத்தில் ஆடி அமாவாசையெல்லாம் வருது. முன்னோர்கள் திதி கொடுத்து வெற்றி பண்ணிக்கோங்க. திதி கொடுத்தது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட விதியை மாற்ற ஒரு வல்லமை படைத்தது. ஆக மொத்தம் ஜெயிக்க வழி பறந்து விட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.